அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வெங்காய சருகு வச்சு தான் ஹேர் பேக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற சருகு இல்லைங்க, அது ரொம்ப காஞ்சிருக்கு, அதில் ஈரப்பதம் இருக்காது. ரெண்டாவது எடுக்கக்கூடிய சருகில் தான் ஈரப்பதம் இருக்கும், அதை தான் எடுக்கணும். அது கூட பூண்டு அதனுடைய தோலும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆளி விதை, வெந்தயம், கருஞ்சீரகம் சேர்த்திக்கலாம். நான் வெந்தயம் முளைக்க வச்சுருந்தேன், அந்த வெந்தயம் தான் நான் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த ஹேர் பேக் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சுங்க. அது கூட முருங்கைக்கீரையும் சேர்த்திருந்தேன். உங்களுக்கு எது இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஹேர் பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை போட்டு நம்மளுக்கு எது செட் ஆகுதோ அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க. இதே தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. யாருக்கு என்ன பொருள் இருக்குதோ அந்த பொருளை வச்சு போடலாம். எங்கிட்ட கொஞ்சம் முருங்கைக்கீரை இருந்தது, நான் அதுவும் போட்டுட்டேன். ஆனால் இது நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுத்துச்சுங்க. இது எல்லாத்தையும் நம்ம வழக்கம் போல் 2 டம்ளர் தண்ணி விட்டு அது 1.5 டம்ளர் இல்லைன்னா 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது ஜெல் டைப்பில் தான் இருக்கும். ஏன்னா நான் ஆளி விதை சேர்க்குறங்காட்டிக்கு ஜெல் டைப்பில் தான் இருக்கும். இதுக்கு முன்னே நம்ம பார்த்ததில் தண்ணி மாதிரி தான் இருக்கும். இல்லை எனக்கு எல்லாமே கெட்டியாக வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் நீங்கள் ஆளி விதை சேர்த்திட்டிங்கன்னா அதுவும் நம்மளுக்கு ஜெல் டைப்பில் கிடச்சிரும். நீங்கள் ஒரு 4 டைம் போடுற மாதிரி ரெடி பண்ணி கூட நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணி கூட நம்ம அப்போ போட்டுக்கலாம். வெங்காய சருகு முருங்கைக்கீரை எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முளைக்க வச்ச வெந்தயத்தையும் ஆளி விதையும் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அதனுடைய எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும். ரெடியானதுக்கப்புறம் வழக்கம் போல் 15 to 20 நிமிஷம் போட்டு நம்ம கெமிக்கல் கம்மியாக இருக்கிற ஷாம்பு போட்டு நம்ம குளிச்சுக்கலாம். நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல் வடிஞ்சு வந்தது. அது ஒரு கிளாத் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்.